இன்னைக்கு கல்யாண நாள் தானே, மாறி மாறி எல்லா இடத்தையும் கல்யாணம். அங்கு சிறப்பான முறைகளே போட்டிகளானவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த போட்டிகளில் இரண்டு அணிகளுக்கும் பேற்றுக்கொள்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரசிகர்கள் சற்று விலகி இருந்து அவர்களும் இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்கு ஒத்தாசை வழங்குமாறு தங்களை கற்றுக்கொள்கிறோம். பேட்டி கம்பத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரசிகர்கள் தயவு செய்து சற்று விலகி இருந்து இந்த போட்டிகளை அகதிகளும் கண்டுகளிப்பதற்கு ஒத்தாசை வழங்குமாறு. இந்த மைதானத்தை ஒரு ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு சிறந்த தகுதியுள்ள ஒரு மைதானமாக மாற்ற ஃபுட்பால் அசோசியேஷன் FIFA இலங்கையிலே கிரிக்கெட்டை விட அதிகமான நிதி வைத்திருக்கிற ஒரு அசோசியேஷன் தான் ஸ்ரீலங்கா ஃபுட்பால் அசோசியேஷன். அப்ப இந்த கிராமங்களிலே இத்தனை 37க்கு மேலதிகமான கழகங்கள் அதன் பழுவாங்கரை சேர்ந்த இளைஞர்கள் இந்த போட்டியிலே ஈடுபடுறார்ன்றதை வைத்து இந்த பிரதேசத்தில் இருக்கிற பல மைதானங்களை அந்த FIFA-வின் உடைய நிதியினூடாகவே நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம் என்று பார்த்தால் அதை பதிவு செய்கிறதிலே பல காலமாக சில சிக்கல் இருக்கின்றது. அண்மையிலையும் பார்த்து நாங்கள் ஊடகங்களிலே சில இந்த பிரச்சனை இன்னும் பெரிதாக போகக்கூடிய வகையான சில செய்திகளை பார்த்திருக்கிறாங்க. இது ஒரு வகையாக இந்த கிராமத்தில் இருக்கிற மைதானங்களே, இந்த கிராமம் மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற ஜெகன் விளையாட்டு கழகம் விளையாடும் மைதானமா இருக்கட்டும், பராசக்தி விளையாட்டு கழகம் விளையாடும் மைதானமா இருக்கட்டும், இந்த மைதானங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இவ்வாறான வழிகள் இருக்கின்றது. இரண்டாவது வழிதான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவருடைய அரசாங்கத்தின், அதாவது பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக இந்த மைதானங்களை அபிவிருத்தி செய்கிறார். என்னுடைய செயலாளராக இருந்து தற்பொழுது தவிசாளராக இருக்கும் சகோதரர் மேனன் சொன்னது போல இந்த படுவாங்கரையிலே இருக்கும் பல மைதானங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு நாங்கள் எங்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக, எங்களுடைய ஒதுக்கீடுகளினூடாக நாங்கள் செய்திருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக அந்த ஆண்டிலே அந்த நிதி ஒதுக்கீடு செய்த கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்த ஆண்டிலே விநாயகர் விளையாட்டு கழகத்துக்கும் எங்களுக்கு உடையான இந்த தொடர்பாடலே சில சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது. அது அந்த தொடர்பு இல்லாமல் போயிருந்தது. என்னுடைய ஆன்மீக அதிதி அவர்கள் பேசும் பொழுது பல தடவை இந்த மைதானத்துக்கு நான் வருகை தந்ததாகவும் அதிலே இந்த கோரிக்கை முன்வைத்ததாக சொல்ல, இது இரண்டாவது முறை. முதலாவது முறை அதுவும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் சித்திர விளையாட்டு போட்டி நடந்த கால பகுதியில் தான் வருகை தந்தனான். அதனை தொடர்ந்து இன்று வருகை தந்திருக்கிறேன்.